12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுறா கைடு 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுறா கைடு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். நம்ம அடுத்த 2-3 மாதம் குளிரை சந்திக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம், பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த குளிரான இந்த 3 மாதத்தில் நம்மளோட ஜீரண சக்தி நல்லா இருக்கும், நிறைய பசிக்கும். அப்போ நம்ம நிறைய ஹெவியான ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவோம். இந்த 3 மாதம்தான் நம்ம நல்லா சாப்பிடக்கூடிய மாதம். காலையில் எந்திரிக்கும் போதே நம்மளுக்கு பசியோடு எந்திரிப்போம். இந்த வெளியில் இருக்க குளிர் நம்ம உடம்பு வந்து உஷ்ணத்தை நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக உஷ்ணம் அதிகமாகும். அதே இது நம்ம ஜீரணத்துலேயும் பிரதிபலிக்கும். அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பசி எடுக்கிறது, நம்மளால் நல்லா சாப்பிட முடியறது. அதே போல் நம்மளோட சாப்பாடில் நம்ம கவனமாக இருக்கலை அப்படின்னா இந்த இதில் நம்மளுக்கு மலச்சிக்கல் வரலாம். ஏன்னா ஹெவி ஃபுட் சாப்பிட்றதுனால. ஸோ எல்லாமே கலந்த ஒரு பேலன்ஸ் நியூட்ரிஷியஸ் டயட் எடுத்தோம்னா அதையே தவிர்க்கலாம். ரெண்டாவது, இப்போ மழையெல்லாம் நிறையா வந்திருக்கு. அதனால வாட்டர் போர்ன் டிசீஸாக நம்மளுக்கு லூஸ் மோஷன் அந்த மாதிரி எஃபெக்ட் வரலாம், இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் வரலாம். அதுக்கு நம்ம அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து அதுக்குரிய மருந்துவெல்லாம் எடுத்துகிட்டு அதை உடனே சரி பண்ணிக்கணும். ரெண்டாவது, அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம எப்போவுமே இந்த மழையெல்லாம் வர டைமில் நம்ம மெடிக்கேட்டட் வாட்டர் எடுத்துக்கிறது நல்லது. தண்ணியை வந்து சும்மா கொதிக்க வச்சாவே வந்து அதில் இருக்க இன்ஃபெக்ஷன்ஸ் போயிடும். இல்லைன்னா நம்ம அதில் கொஞ்சம் சீரகம், மிளகு, அப்புறம் திப்பலி, அந்த மாதிரி ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ், பட்டை, வீட்டில் இருக்கிற ஸ்பைசஸ் தான், இந்த மாதிரி போட்டு கொதிக்க வச்சு குடிக்கும்போது அதில் இருக்க இன்ஃபெக்ஷன்ஸ் போகிறது இல்லாமல் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமும் ஹெல்த்தியாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின், இந்த குளிர் பனினால் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ இந்த சீசனில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து நம்ம ஜாயிண்ட் எல்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிறதுனால வலி ஏற்படலாம். ஜாயிண்ட் பெயின் இருக்கவங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் வரும். அந்த உராய்வு தன்மைக்குள்ளே அந்த ஜெல்லி மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த குளிர்னால கொஞ்சம் கடினமாகும். அப்போ நம்மளுக்கு ஜாயிண்ட் பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் எல்லாம் இந்த சீசனில் அதிகமாகும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்குமே ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளோட இந்த கண்டிஷன்ஸ்க்கு வந்து நல்லெண்ணெய் வந்து நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இந்த சீசனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் கிடைக்கிற டைம்லலாம் கொஞ்சம் சன் எக்ஸ்போஷர் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த சீசனில் ரொம்ப கம்மியாக தான் நம்மளுக்கு வந்து வெயில் கிடைக்கும். அதிகம் குளிரில் தான் நம்ம இருப்போம். ஸோ காலையில் எப்போல்லாம் உங்களுக்கு இளம் சூரியன் வெயில் சொல்லுவோம் இல்லையா, அந்த டைம் எப்போல்லாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிதோ அப்போல்லாம் நீங்கள் சன் எக்ஸ்போஸ் ஆகுங்க. மூணாவது விஷயம் வந்துட்டு நம்மளோட தூக்கம். இப்போ வந்து லாங் நைட்ஸ் ஷார்ட் டேஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த பீரியடில். சீக்கிரமே இப்போ பார்த்தீங்கன்னா 5:30-5:45 இருட்ட தொடங்கிடும். அது எதுக்காக அப்படின்னா அந்த பனியில் நம்ம அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கிறது நல்லது. எஸ்பெஷலி குழந்தைங்களெல்லாம் வந்து ஈவினிங் மேலே வெளியில் எக்ஸ்போஸ் ஆக விடாதீங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் இல்லையா. நம்ம போய் எக்ஸ்போஸ் ஆகிட்டு அப்புறம் அதனால சளி பிடிச்சா இந்த சீசனில் அதை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நிறைய மருந்துகள் எடுத்துக்க வேண்டி வரும். நார்மல் சீசன்ஸில் சளி பிடிக்கிறத விட இந்த காலகட்டத்தில் அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நம்ம ஃபுட்டில் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப குளிரான ஆகாரங்கள் இந்த சீசனில் சாப்பிடாதீங்க. பழங்கள் சாப்பிடுங்க. அதில் இந்த சீசன் கிடைக்கிற பழங்களெல்லாம் சாப்பிடுங்க. பப்பாளி, பைனாப்பிள் அதெல்லாம் ரொம்ப நல்லது. அது வந்து எப்போவுமே நம்ம பாடியில் வந்து விட்டமின் சி அதிகப்படுத்துறதுனால இந்த சளியை அவாய்ட் பண்ண முடியும் நம்மளால். அந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகி சளி பிடிச்சிட்டாலும் ரொம்ப பயப்படாதீங்க. நம்ம இம்யூனிட்டி வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டானது. அதனால நம்மளை க்யூர் பண்ண முடியும். நம்ம ஜஸ்ட் அதுக்கு ஹெல்ப் பண்ணினா போதும். இந்த சளியை வெளியில் கொண்டு வர்ற மாதிரி நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கோ, துளசி, கற்பூரவள்ளி, வெத்தலை, இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கஷாயம் மாதிரி வச்சு கொடுக்கலாம். இல்லைன்னா இதை இடித்து சாறு எடுத்து அதோட தேன் கலந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த உருவாகிற சளி வந்து வெளியில் ஈஸியாக கரைஞ்சி மோஷன் வழியாவோ இல்லை இருமி துப்புற வழியாவோ வெளியில் போயிடும். ஸோ அதனால் பயந்து போய் நீங்கள் இதாகாமல் இந்த மாதிரி வீட்டு வைத்தியமோ இல்லைன்னா டாக்டர்கிட்ட போய் மெடிசன்ஸ் கொடுத்து உடனே அந்த இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணிங்கனாவே பாடி வந்து ஹெல்த்தியாகிடும்.
இன்னொரு விஷயம் இந்த சீசனில் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடியது வந்து நம்ம மாய்ஸ்சர் நிறையா இருக்கிறதுனால நம்மளோட ஈரத்தில் வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த விரல் இடுக்குகளில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையா வரும் இந்த சீசனில். அதனால நம்ம எப்போவுமே வந்து நம்மளை ட்ரையாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வீட்டில் இருக்கும்போது கால் கைகள்லாம் கழுவி சுத்தமாக ட்ரை பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம், நம்ம வந்து குழந்தைங்க ஃபுல் டைம் சாக்ஸ் போட்டுட்டு ஸ்கூலில் இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்த உடனே அதை கழட்டிட்டு அதை சுத்தம் பண்ணி ட்ரையாக வச்சுக்க வேண்டியது இந்த சீசனில் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போல்லாம் நம்மளுக்கு வந்து ஓவர் சீசன் வந்து மைல்டாக இருந்தது. இந்த தடவை எல்லாமே நம்மளுக்கு நிறையா ஆயிருக்கு. மழை பெஞ்ச ஒரு விதமே வந்து இந்த தடவை வித்தியாசமாக இருந்திருக்கு. நிறையா இடத்துல வெள்ளம், புதுசான இடத்துலலாம் மழை அதிகமாகி நிலச்சரிவு, வெள்ளம் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இந்த தடவை அதுக்கு தகுந்த மாதிரி பனிக்காலமும் ரொம்ப கடினமாக தான் இருக்க போகுது. ஸோ அதுக்குள்ள ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நாமளே ஹெல்த்தியாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில வைரஸ் வந்து வெயில் காலத்தில் கூடுதலாக பரவும், சில வைரஸ் வந்து குளிர்காலத்துக்கு பரவக்கூடியதுன்னே இருக்குது. நம்ம உடம்பை வந்து நம்ம அப்பப்போ அந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை வேணுங்கிற முறையில் சுத்தம் பண்ணி கழிவெல்லாம் நீக்கி சுத்தமாக வச்சுருந்தோம்னா இந்த வைரஸ் நம்மளுக்குள்ளே வந்தாலுமே நம்ம இம்யூனிட்டி அதை ஃபைட் பண்ணி வெளியில் அனுப்பிடும். எந்த சிம்டம்ஸும் இருக்காது. ஸோ நம்ம இம்யூனிட்டி வந்து கம்மியாக இருக்கும்போது மட்டும்தான் அதோட சிம்டம்ஸ் நம்மளுக்கு வரும். வந்தாலும் அதுக்குள்ளே வேணுங்கிற மருந்தெல்லாம் எடுத்து நம்ம அதை சரி பண்ணிக்கலாம்.